இந்த உலகத்திலே மிகப்பெரிய வால் எதுன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? கிரேட் வால் ஆஃப் சைனா. இந்த பிரபஞ்சத்தில எது பெரிய வால்னா, இப்பவும் கிரேட் வால் ஆஃப் சைனா தானே? கிடையாதுங்க. இது பேர் தான் வந்து ஹெர்குலிஸ் கொரோனா போரியாலிஸ் வால். இது வந்து எப்படி மேட் ஆயிருக்குன்னா, இது வந்து கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸி இல்லன்னா ஃபிலமென்ட் ஆஃப் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேலக்ஸி உருவாகி பஞ்ச் ஆஃப் கேலக்ஸி ஒரு த்ரெட் மாரி ஒரு ஃபார்ம் ஆகி ஒன்னத்துக்கு ஒண்ணு பின்னி இருக்கும். இருக்கிறதுலே யூனிவர்ஸ்லயே கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஜெக்ட்னா இதுதான். இது எந்த அளவுக்கு நீளம்னா 10 பில்லியன் லைட் இயர்ஸ்ங்க. நல்லா கேளுங்க 10 பில்லியன் லைட் இயர்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மள மில்கி வேவ் கேலக்ஸியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100,000 அதாவது 1,00,000 லைட் இயர்ஸ். ஒரு செகண்டுக்கு நீங்க 3,00,000 கிலோமீட்டர் வேகம். அதாவது லைட்டோட ஸ்பீட்ல போனாலே உங்களுக்கு 1,00,000 ஆண்டுகள் ஆகும். மில்கி வே கேலக்ஸியோட டயாமீட்டர் கிராஸ் பண்ண. இந்த குறிப்பிட்ட வால கிராஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 கோடி வருஷங்கள் ஆகும். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட வயசே வந்து 1300 கோடி தான். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பழமையான ஒரு விஷயமாவும் இருக்கும். அதுவும் இல்லாம இதோட லைட் வந்து இன்னும் டிராவல் ஆகி ஹிட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகும் புதுசுலம்போது இருந்த ஒளி தான் வந்து நம்மள ஹிட் ஆக போகுது. ஏன்னா இது 10 பில்லியன் லைட் இயர்ஸ் வந்து தள்ளி இருக்கு எர்த்த விட. ஸோ யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சத்தில எவ்வளோ அதிசயமான விஷயம்லாம் இருக்குல்ல.